உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். கோபிசெட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் பரப்புரை பண்ணார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் இன்றைக்கு தலைமை பொறுப்பை மரியாதைக்குரிய தலைவர் எடப்பாடியார் அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். எடப்பாடியார் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை மிக சாதுரியமாக இப்பொழுதுதான் சொல்லி வருகிறார். இது பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் கோபம் கொண்டு பேசிய பேச்சு செங்கோட்டையனை மட்டுமல்ல, திமுகவில் போய் ஐக்கியமான அண்ணா திமுககாரர்களை பார்த்து தான் அவர் இப்பொழுது பேசுகிறார். அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் கரை ஒதுங்குகிற இடமாக இன்றைக்கு காட்சி தருவது திமுக. எலெக்ஷன் வேற வருது, அவருடைய செல்வாக்கு இப்போ எப்படி இருந்திருக்கு? அடுத்த எலெக்ஷனுக்கு வெளில வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிற தவறுகளால் மக்கள் ஒரு பெரிய படிப்பினையை உணர்ந்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் போட்டியே அண்ணா திமுக தாவேக்கா தான் அமையப்போகுதுன்னு என்னுடைய கருத்தாக இருக்குது. எதிர்காலத்தில் வருகிற 2026 அதற்கு பிறகும் கூட, ஏன்னா கடுமையான யுத்தத்தை இன்றைக்கு எடப்பாடியார் கையில் எடுத்திருக்கிறார். ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை இனிமேலும் இந்த மண்ணில் ஆட்சிக்கு வந்தால் நாம் அனைவரும் கையேந்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம் என்பதை, ஆனால் அந்த மக்கள் செங்கோட்டையனாரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அது எம்ஜிஆரின் உருவம். அப்படித்தான் அதை பார்க்கணும். நீங்கள் இதை பேசுகிறீங்கல்ல, வாச்சாத்தியை பற்றி பேசுகிறோம், ஏன் தாமிரபரணி ஆற்றை பற்றி பேச மறுக்கிறார்கள் இவர்கள்? இது 1999 நடந்ததே. 8 மணி நேர வேலை, மாதவிடாய் காலங்களில் விடுமுறை, இதைத்தானே கேட்டாங்க. 19 உயிர்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அடித்து செல்லப்பட்டதற்கு யார் காரணம்? கருணாநிதி தான் காரணம். 650 பேர் ஆற்றிலே குதித்தார்கள். 19 பேர் இறந்து போனார்கள். விக்னேஷ் என்கிற 1.5 வயது குழந்தை அந்த ஆற்றுக்குள் பலிகடாவாக்கப்பட்டது. நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 7167 படுகொலைகள், 34 ஆணவ படுகொலைகள், 39 கற்பழிப்பு சம்பவங்கள், போக்சோ வழக்கில் 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நாடு இது? இதை பற்றி பேச மாட்டாங்க. குறவ மீனும் கொக்கும் வாழுகிற பள்ளிக்கரணையே ஆட்டையை போடுவதற்கு துணிந்தவர்கள். கோபிசெட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் பரப்புரை பண்ணார். அங்கே மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனையை பேசினாரோ இல்லையோ, முழுக்க முழுக்க செங்கோட்டையன் அவர்களை தான் விமர்சித்து பேசியிருந்தார். அங்கே அவரை விமர்சித்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது அவருக்கு? இல்லை, அவர் சொல்லுவதை நான் பேசுகிறேன். எடப்பாடியார் செங்கோட்டையனார் செய்த தவறுகளை, துரோகங்களை பற்றி அவர் பேசுகிறார். என்ன துரோகம், என்ன செயற்பாடு என்பதை எடப்பாடியாருக்கு மட்டுமே வெளிச்சம். அதிமுகவுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருந்தான்ற மாதிரி பல விமர்சனங்களும் வச்சார். அதாவது ஒரு செய்தி, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் இன்றைக்கு தலைமை பொறுப்பை மரியாதைக்குரிய தலைவர் எடப்பாடியார் அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். எடப்பாடியார் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை மிக சாதுரியமாக இப்பொழுதுதான் சொல்லி வருகிறார். இது பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் கோபம் கொண்டு பேசிய பேச்சு செங்கோட்டையனை மட்டுமல்ல, செங்கோட்டையனை கூட அவர் பெருசாக டார்கெட் பண்ணலைன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவில் போய் ஐக்கியமான அண்ணா திமுககாரர்களை பார்த்து தான் அவர் இப்பொழுது பேசுகிறார். கொள்கை ரீதியாக யார் எதிரியோ, கொள்கை ரீதியாக யார் துரோகிகளோ அவர்களுடனேயே போய் சேர்வதும் அவர்களுடைய போய் பயணிப்பதுமான செயற்பாடுகளில் ஈடுபடுகிற மற்ற அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் கரை ஒதுங்குகிற இடமாக இன்றைக்கு காட்சி தருவது திமுக தான். ஆக எடப்பாடியார் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனாரை தான் அப்படி பேசியிருக்கிறாருங்கிறத விட மற்ற அமைச்சர்களையும் அல்லது மற்றவர்களை பொழுது போய் கரை சேர்கிறவர்களையும் அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். அது ஒரு அரசியல் சாணக்கியம், சாதுரியம். அதை இப்பொழுதுதான் அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். என்னென்ன இப்போ பொதுவாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே போனாலும் இப்போ கூட்டம் வருது. அதையும் தாண்டி கோபிசெட்டிப்பாளையத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 பேர்கிட்ட வந்திருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அதில் ஒருத்தர் இறந்துருக்காரு. இப்போ எலெக்ஷன் வேறு வருது, அவருடைய செல்வாக்கு இப்போ எப்படி இருந்திருக்கு? அடுத்த எலெக்ஷனுக்கு வெளில வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிற தவறுகளால் மக்கள் ஒரு பெரிய படிப்பினையை உணர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மக்கள் எந்த பக்கம் சாய்கிறார்கள் என்றால் 2 பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தமிழக வெற்றி கழகத்தின் பக்கமும் சாய்கிறார்கள்,
இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பக்கமும் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ திமுக பக்கம் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கல. இல்லை, அவர்கள் செய்த கோல்மால் வேலைகளை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். எதிர்காலத்தில் போட்டியே அண்ணா திமுக தாவேகா தான் அமைய போகுதுன்னு என்னுடைய கருத்தாக இருக்குது. தனிப்பட்ட ரீதியில் சொல்கிறேன். எதிர்காலத்தில் வருகிற 2026 அதற்கு பிறகும் கூட. ஏன்னா கடுமையான யுத்தத்தை இன்றைக்கு எடப்பாடியார் கையில் எடுத்திருக்கிறார். அது யாருக்கான யுத்தம் என்றால், ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை இனிமேலும் இந்த மண்ணில் ஆட்சிக்கு வந்தால் நாம் அனைவரும் கையேந்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல குறைந்தது 50,000 பேர் திரண்டு அவரை ஆர்ப்பரித்து வரவேற்று இரட்டை விரலை காட்டி உயர்த்தி காட்டியிருக்கிறார். ஒருவேளை அங்கே வந்து செங்கோட்டையனையும் தாண்டி அதிமுகவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கும். அது தனிப்பட்ட செங்கோட்டையனுக்கு தான் அவ்வளோ செல்வாக்குன்றதை நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, செங்கோட்டையனாரை நாம் சரியாக லேசாக எடைபட முடியாது. ஏனென்றால் 1991 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்தவுடன் நடத்திய கோர தாண்டவ நிகழ்வுகள் நிறைய. வாச்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிப்பு, சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு என்றெல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் மரியாதைக்குரிய செங்கோட்டையனார் அவர்கள். ஆனால் வாச்சாத்தியில் 3 துறைகள் கபலீகரம் செய்தார்கள். வனத்துறை மட்டுமல்ல, வருவாய்த்துறையும் காவல்துறையும் வனத்துறையும் சேர்ந்துதான் அந்த கோர தாண்டவ கொடுமையான நிகழ்வை நடத்தினார்கள். அதற்கு முழு பொறுப்பு அன்றைக்கு ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா தான். என்ன காரணம்? வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் வீரப்பனாருக்கும் வாச்சாத்தி மலைத்தொடருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஓஹோ. வாச்சாத்தியும் வீரப்பனார் இருக்கிற மலைத்தொடர்களுக்கும் இடையில் 91 கிலோமீட்டர், 46 கிராமங்கள் இருக்கிறது. வீரப்பன் அங்கே அடிக்கடி வந்துட்டு போவோம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது சித்தேரி மலைத்தொடர், அரூர் பக்கம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியாக இருந்தது. இன்னைக்கு அரூர் தொகுதி தனி தொகுதியாக்கப்பட்டிருக்கிறது. ஏரிக்கரையில் கொண்டு போய் வருவாய்த்துறையை சார்ந்தவர்களும், செல்வராஜனும் ஒரு அயோக்கியன், வனத்துறையை சார்ந்தவன், அவனுக்கு கட்டிங் கொடுக்கல, அங்கே கடத்தினவன். வீரப்பனார் வெட்டலை, எவனோ ஒருவன் வெட்டி வைக்கிறான். அதற்கு இந்த மக்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை அன்றைய அரசு செய்தது. அதில் செங்கோட்டையனாரும் வீழ்த்தப்பட்டார், அதான் உண்மை. ஆனால் அரசியல் ரீதியாக அவரை வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர் அதை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி, வாச்சாத்திக்கும் அவருக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. ஆனால் அந்த மக்கள் செங்கோட்டையனாரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அது எம்ஜிஆரின் உருவம். அப்படித்தான் அதை பார்க்கணும். நீங்கள் இதை பேசுகிறீங்கல்ல, வாச்சாத்தியை பற்றி பேசுகிறோம், ஏன் தாமிரபரணி ஆற்றை பற்றி பேச மறுக்கிறார்கள் இவர்கள்? அது 1991 நடந்தது. இது 1999 நடந்ததே. 8 மணி நேர வேலை, மாதவிடாய் காலங்களில் விடுமுறை, இதைத்தானே கேட்டாங்க மக்கள். கேட்டாங்க மகப்பேறு கால திட்டங்களில் எங்களுக்கு விடுமுறை. தேயிலை தோட்டத் தொழிலாக கேட்ட 3 கோரிக்கைகளுக்காக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முற்றுகை போராட்டத்தை நடத்திய மரியாதைக்குரிய அண்ணன் இன்றைக்கு இருக்கிற சபை நாயகர் அப்பாவு, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே அவர் அங்கே களத்திலே நின்றார். அண்ணன் டாக்டர் க கிருஷ்ணசாமி அவருடைய கட்சி சார்பிலே நின்றார். இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்தார்கள். ஏன் இன்னைக்கு இருக்கிற அப்பாவுக்கு அன்னைக்கு தெரியாதா? 19 உயிர்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அடித்து செல்லப்பட்டதற்கு யார் காரணம்? கருணாநிதி தான் காரணம். நேரடியாக அவர்கள் கேட்டது வெறும் 30 ரூபாய் கூலி உயர்வு தார். குற்றமா? அரசு செவி சாய்க்கலையா? அன்னைக்கு அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கலையா? அன்னைக்கு 650 பேர் ஆற்றிலே குதித்தார்கள். 19 பேர் இறந்து போனார்கள். விக்னேஷ் என்கிற 1.5 வயது குழந்தை அந்த ஆற்றுக்குள் பலிகடாவாக்கப்பட்டது. அப்போ கருணாநிதியை பற்றி பேச இவர்களுக்கு வாய் வருமா? ஏன் பேச மறுக்கிறார்கள்? தாமிரபரணி படுகொலையை பற்றி கூலி உயர்வு கேட்ட குற்றத்திற்காக கொடுமையாக 19 உயிர்கள் பலியானதே. அதற்காக வாச்சாத்தி சம்பவத்தை நான் வக்காலத்து வாங்கவில்லை, நியாயப்படுத்தலை. குற்றம் குற்றமே. அந்த குற்றத்திற்கு அன்றைக்கு அந்த 96 அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. 99 இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்காக இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. நினைவிருக்கட்டும். இப்போ தூய்மை பணியாளர்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆட்சியும் தூக்கி எறியப்படும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக, நிச்சயமாக. நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 7167 படுகொலைகள், 34 ஆணவ படுகொலைகள், 39 கற்பழிப்பு சம்பவங்கள், போக்சோ வழக்கில் 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போக்சோ வழக்கில் காவலர்கள். என்ன நாடு இது? இதை பற்றி பேச மாட்டாங்க. குறவ மீனும் கொக்கும் வாழுகிற பள்ளிக்கரணையே ஆட்டையை போடுவதற்கு துணிந்தவர்கள். எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் நிலக்கரி ஊழல் நடைபெற்று கொண்டிருப்பதாக இப்பொழுது தகவல்கள். நிலக்கரியில் தான் ஊழல்னா நிலக்கரி எரிக்கப்படுகிற சாம்பலையும் கொள்ளையடிக்கிறதாக தகவல். இதெல்லாம் பேச வேண்டும் மக்கள். இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். கேடு கட்டவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அடிக்கிற மலைகளில் அடங்கி போய் கிடக்கிறார்கள் அமைச்சர்கள். எவனும் இன்னும் வெளியில் வரல. நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் மக்கள் பரிதவிக்கிற காட்சியை இன்னும் சில மணி நேரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்தபடியாக செங்கோட்டையன் வந்து ஏற்கனவே தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இதுக்கு பின்னாடியும் அமித்ஷா பாஜக தான் இருக்குன்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க தான் இப்போ பாஜகவோட கூட்டணி இருக்காங்க. மிகப்பெரிய சனாதன கும்பலே தமிழ்நாட்டில் திமுக தான். அது தெரியுமா உங்களுக்கு?
இவங்களோட ஜனநாயகம் இருக்குமே ஆனால் ராசாவா பெரம்பலூர்லேயே நிப்பாட்டியிருக்கலாமே. ஏன் நீலகிரிக்கு போகிறார்கள்? இவர்கள் பண்ணாத கூத்தே கிடையாது. சேரிகளில் இருக்கிற சுடுகாட்டிற்கு பாதை கேட்டால் பயிர்களுக்குள் நடந்து செல்ல வைக்கிறார்கள். சமூக நீதி பேசுவார்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் இரட்டை கொலை முறை இன்றும் தொடர்கிறது. சாதிய தீண்டாமை சுவர்கள் இன்றும் காட்சி தருகிறது. சேரிகள் சேரிகளாகவே இருக்கிறது. சேரிகளுக்குள் ஒரு அரசு அலுவலகங்கள் கூட திறந்த வழிபாடு முறை இல்லை. இருக்கிறதா? இவங்களாம் வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்களே சார். வீடு கட்டி கொடுக்குறாங்க. சமத்துவபுரம் இருக்குது, கலைஞர் வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் இருக்குது. சமத்துவபுரத்திற்குள்ளேயே விரைவில் வெளியிடுவோம், கவலைப்படாதீங்க. அதுலேயும் ஊழல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6,50,00,000 ஒதுக்கப்பட்டு 100 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு காட்சி தருகிறது. சகதிக்குள் கட்டிய வீட்டை தூக்கி நிறுத்த முயல்கிறார்கள், முடியவில்லை. அங்கேயும் இந்த மாதிரி எதுவும் ஒன்றிய செயலாளர்கள் கூட்டுக்கொள்ளை. திமுக ஒன்றிய செயலாளர்கள் ராமலிங்கம், இளையராஜா அப்பாவி மக்களிடம் வட்டிக்கு வாங்கி கொடுக்கிறார்கள் மக்கள் பணத்தை. ஒரு வீட்டுக்கு 1.5 லட்சத்திலேருந்து 3 லட்சம் வர பேரம் பேசி இன்னைக்கு அங்கே பெரிய கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. விளையாட்டு மைதானம் கட்டிக்கிட்டு இருக்கிறான், இடுப்பளவு தண்ணி நிற்கிது. குழந்தைகள் விளையாடுகிற இடம் குளமாக மாறி போனது. அப்புறம் சொன்னீங்கன்னா கலைஞர் வீடு திட்டம். அங்கே நரிக்குறவர், சாதியை சொல்லுகிறேன் என்று யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், அடையாளத்திற்காக சொல்லுகிறேன். நான் கூசுகிறது பாசி ஊசி மக்கள், அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படுகிற கலைஞர் வீட்டு திட்டம் 3.5 லட்சம் கொள்ளை நடக்கிறது. அதில் ஒரு வீட்டை போய் பார்த்தேன், கங்கரெல்லாம் போட்டு நல்லா இருக்குது, தரத்தளமும் போடலை, சைடில் பூசவும் இல்லை, மேல்தளம் உழுது கொண்டிருக்கிற கட்டி 3 மாதம். வாழ்க உங்கள் திமுகவோட தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி என்னதான் ஆச்சு? அவங்க எங்கே, நீங்கள் பொய்யாவே கேள்வி கேட்குறீங்களே. சமூக நீதியை பின்பற்றக்கூடியவர்கள்ட்ட போய் இதை கேட்டால் நான் அவங்க பின்பற்றவே இல்லையா? அவங்கள்ட்ட எங்கே சமூக நீதி இருக்குது? ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளை விட குறிப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் அந்த சமூக நீதின்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. திருட்டு மாடல் ஆட்சி, இப்போ திணறிக்கொண்டிருக்கிற மாடல் ஆட்சி. வெள்ளத்தில் ஊழல் பண்ண நம்மளை உற்று நோக்குறான், எங்கடா கொள்ளையடிக்கலாம். தூங்கா வாகை மரத்தில் கூட இவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சொல்கிறேன், திருப்பியும் நீங்கள் சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிடாதீங்க. இது சமூக நீதி இல்லை. இப்போ இறுதியாக இந்த எலெக்ஷனில் வரக்கூடிய தேர்தலில் வந்து மு.க. ஸ்டாலின் பெறக்கூடிய அந்த வெற்றி எப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு ஒன்று இருக்கா? வெற்றின்னு ஒன்று இருக்கா அவருக்கு? இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க 200 தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 200 இலக்குனா 200 தொகுதி காசு கொடுப்போங்கிறது இலக்கு. 50 தொகுதியை பார்த்துக்கலாங்கிறது இலக்கு. ஏன்னா 64 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கலாம், அதில் 50 தொகுதி. 14 தொகுதியில் இழுபறியாக இருந்ததில் பணம் கொடுத்துருவாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 200 கோடி இலக்கு என்பது பணம் கொடுப்பதற்காக, தொகுதி கிடையாது. வெற்றி எல்லாம் கிடையாது, வாய்ப்பே இல்லை. நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம இன்றைக்கி நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.